வணக்கம். இந்த பதிவு 28 நாட்கள், அதாவது டிசம்பர் 17 முதல் நமக்கு ஜனவரி 14 வரை, இந்த 28 நாட்களில் சூரியனுடைய நகர்வை வைத்து அடிப்படையாக வைத்து ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவு. இப்போ ரிஷபத்துக்கு 8ல் வர்றாரு சூரியன். நம்ம ஜென்ரலாக சொல்கிற நல்ல ஸ்தானங்களில் நல்ல கிரகங்களும் சரி, கெட்ட கிரகங்களும் சரி நன்மை செய்வார். அதே மாதிரி கெட்ட ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல தீமையை தருவார்கள். அந்த வகையில் இப்போ சூரியன் 8ல் வர்றாரு அப்படிங்கிறதுக்காக நாம் எப்படி அதில் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 8 அப்படிங்கிறது எதிர்பாராத சில அசம்பாவிதங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும், கடினமான உழைப்பு, நம்மளுடைய வேலையில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸான வேலை செய்கிறதுங்கிறது இருக்குது. அப்போ ஒரு உத்தியோகத்தில் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதோ, ஒரு தொழிலில் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் மட்டும் அவங்களுக்கு பல வேலைகளை கொடுத்துரும், அதாவது தாமதத்தை கொடுத்துரும், திருப்பி ரிப்பீட்டட் ஒர்க்கை கொடுத்துரும். அதனால் அவங்க கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி கஷ்டங்கிற இடம் தான் 8ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல சூரியன் வர்றதை நம்ம பார்க்கும்போது 3 நட்சத்திரம் அங்கே தனுசு ராசியில் இருக்கு இல்லையா, அந்த 3 நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சூரியன் நமக்கு ஆக்டிவேட் ஆவார். இப்போ அந்த 29 டிசம்பர் வரைக்கும் 12 நாட்கள், முதல் 13 நாள் எப்படி அப்படின்னா கேது மாதிரி வேலை செய்வார். இப்போ நமக்கு ஏற்கனவே புதன் கேது நட்சத்திரத்தில் அங்கே வக்கரமாக போயிட்டுருக்கார். இந்த சூரியனும் புதனும் இணைகிறாங்க. இதை ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெக்னிக்கலாக படிக்கிறவங்களுக்கு, டெக்னிக்கலாக வேலை செய்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் அந்த நிபுணத்துவத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த புதனும் சூரியனும் சேருவதுங்கிறது. ஆனால் நமக்கு 8ஆம் இடத்துல இது சேருது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு டெக்னிக்கலாக ஒர்க் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கேது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா. நமக்கு கேது 5ஆம் இடத்துல இப்போ பயிற்சியாகி கன்னி ராசியில் போயிட்டுருக்கிறதுனால அந்த 5ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்தினுடைய தீவிரத்தன்மையை குறைக்கக்கூடியது. அதனால் நமக்கு அந்த 8ஆம் இடத்தினுடைய பயப்படுறதுக்குண்டான பாதிப்புகளை பெருசாக நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. அந்த அளவுக்கு பெரிய நஷ்டங்களையோ கஷ்டங்களையோ கொடுத்துடாது. காரணம், சூரியன் என்ற நட்சத்திராதிபதி கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு சேஃப்டி. அதே நேரத்தில் செவ்வாய் கிரகமானது ஜனவரி 14 வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது, அதாவது விருச்சிக ராசியில் இருக்குது, புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஜனவரி 14 மூல நட்சத்திரத்துக்கு மாறுது. பட் நம்ம இந்த கணக்கு எடுத்திருக்கிறதே 14 ஜனவரி 14 வரைக்கும் போது இந்த செவ்வாய் புதன் மாதிரி வேலை செய்கிறார். அப்போ நம்மளுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற வருமானத்தையும் 5ஆம் இடம் என்கின்ற மகிழ்ச்சியையும் தரக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறார். அப்படிங்கும்போது 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி உறவு, கஸ்டமர், நம்ம பிஸ்னஸில் வரக்கூடிய அத்தனை பேர், பார்ட்னர் ஆகட்டும், கான்ட்ராக்ட் ஆகட்டும், ஏஜென்சி எடுத்து செய்கிறதாகட்டும், இது எல்லாமே அந்த 7ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக வேலை செய்யிட்ருக்கு. ஏன்னா நமக்கு புதன் அந்த 7ஆம் இடத்துக்கு சாதகமான இடத்துல இருக்கார். அதனால் வளர்ச்சிகள் நன்றாக இருக்குது. இந்த சூரியன் புதன் சேர்க்கையை வச்சு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஜனவரி 11லேருந்து ஜனவரி 11 வரைக்கும், டிசம்பர் 29லேருந்து ஜனவரி 11 வரைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போகிறார், பூராட நட்சத்திரத்தில். அப்போ சுக்கிரன் நமக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறபடினால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. பட் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் எப்போவுமே அந்த இது ஒத்து வராது, உறவு முறை ஒத்து வராது. சூரியன் நெருப்புக்கோள், சுக்கிரன் நீர்க்கோள். சூரியனுக்கு சுக்கிரனுக்கு எதிர்ப்புத்தன்மை. அப்போ என்னென்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், பெண்கள் தொடர்புடைய காரியங்கள் மற்றும் நமக்கு
இந்த ஹைஃபையாக டிசைன் பண்ணுறது, வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுறது, இருக்கிறதுலையே அதீதமான பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சூரியன் சுக்கிர நட்சத்திரத்தில் போகும்போது அதன் மூலமாக நமக்கு கடனை ஏற்படுத்தலாம். அல்லது ஒரு உயிர்ப்பற்றான நபர்களாக இருந்தால் அதனால் நமக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் அந்த 13 நாட்கள் 29 டிசம்பர்லேருந்து ஜனவரி 11 வரைக்கும் கொஞ்சம் அதில் கேர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3 நாள் உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரத்திலே போகிறார். அந்த 3 நாட்கள் அது சூரியனுடைய சொந்த பலத்தை ஏற்படுத்துகிறார் இல்லையா, அதனால் நமக்கு வளர்ச்சியை தருவார், நிச்சயமாக மேன்மைகளை கொடுப்பார். அப்போ ஒரு 8ஆம் இடத்துல சூரியன் வந்துருச்சுங்கிற ஒரு சுவடே இல்லாமல் இந்த புதன் சேர்றதாகட்டும், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதாகட்டும், இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. இப்போ 12ஆம் இடத்துல குருவும் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சூரியனும் அந்த கேது நட்சத்திரத்தில் போகும் பொழுது, புதனும் கேது நட்சத்திரத்தில் போகும்போது இந்த 3 கிரகங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்படுகிறது. அதாவது சுப விளைவுன்னு சொல்கிறது. 8ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஒரு சிலருக்கு இது திடீர் தன யோகங்களை கொடுத்துரும். 8, 12 கெட்ட ஸ்தானத்தில் ஒரு சுப விளைவு ஏற்படுது அப்படின்னா திடீர் தன யோகத்தை கொடுத்துரும், திடீர்னு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். பட் அதே நேரத்தில் நம்ம மூலதனம் போடுற ஒரு கான்செப்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் நமக்கு குரு லாபாதிபதி விரயத்தில் இருக்கார், அவரும் கேது மாதிரி வக்கரத்தில் போயிட்டுருக்காரு. இங்கே சூரியனும் புதனும் தனாதிபதியான புதனும் 8ஆம் இடத்துல கேது நட்சத்திரத்தில் போகும்போது சூரியனும் போய் சேரும் பொழுது இந்த கேதுவினுடைய மூலமாக இவங்கள் வேலை செய்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில் மூலதனங்கள் இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அப்போ நமக்கு இந்த 28 நாட்களில், அதாவது இது மெயினாக சூரியனை மட்டும் எடுக்காமல் நம்ம மற்ற கோள்களுக்கும் இந்த நட்சத்திர தொடர்புகளுக்கும் ஏற்படக்கூடிய அமைப்பை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். எல்லாமே 3 இயற்கை 12 ராசி மண்டலங்களில் நட்சத்திரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ அஸ்வினியில் குரு இருக்கார் அப்படின்னா, மூலத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க அப்படின்னா, இந்த 3 கிரகமுமே அந்த கேதுவின் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற கேது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசில் வித்தியாசமான ஆசைகளை வளர்த்து விடும். அந்த ஆசைகள் தர்மப்படி நியாயப்படி அது ஒருத்தரை விரும்புகிறதா இருந்தாலும் அது நல்ல நபர்களாக ஒருத்தர்கிட்ட நம்ம ஏஜென்சியோ அல்லது பிஸ்னஸ் ரீதியாகவோ நீங்கள் புதுசாக அணுகுறீங்க அப்படின்னா அவர்களுடைய கெப்பாசிட்டியை தெரிஞ்சு அணுகுறீங்களாங்கிறதையெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏனென்றால் கேது என்பது கொஞ்சம் வஞ்சத்தையும் சூழ்ச்சியையும் உண்டு பண்ணக்கூடியது. அது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இப்போ நமக்கு குழந்தைகளினுடைய பிஹேவியரே சேஞ்ச் ஆகும். இந்த கேதுங்கிறது 5ஆம் இடத்துல இருக்கிறது. பட் இதெல்லாம் அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தது. எல்லாமே ஒரே பருவத்தில் நம்ம இந்த பலனை சொல்கிறேன். பல பருவங்களில் இருக்கீங்க, பல வயதில் இருக்கீங்க. அப்போ நமக்கு 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இந்த குரு சூரியன் தொடர்புகளையும் புரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்துல இருக்கிற கேது நம்மளுக்கு கெட்ட விளைவுகளை குறைக்கிறாருங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் முதலீடுகளை தவிர்த்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.